இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. ஆன்மீகத்தை தாண்டி இந்த நாட்டிலே அல்லது உலக நாடுகளில் அரசியல் நிலைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஆட்சி அதிகாரத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் பேசியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆட்சியாளர் என்பவர் யார்? அவருடைய கடமைகள் என்ன? ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்களுடைய தகுதி என்ன? ஆட்சி பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மறுமையிலே அவருக்கு ஏற்படுகின்ற பரிதாபகரமான நிலை என்னவென்பதை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஆட்சி பொறுப்பை யாரு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் சரியான முறையிலே ஆட்சியை நிலைநிறுத்தாவிட்டால் வீராப்பு மட்டும் பேசிக் கொண்டிருந்தா போதுமா? ஒரு ஆட்சியாளரா இருந்தா என்று பேசினா மட்டும் ஆட்சியாளனா? மக்களை பாதுகாக்கணும். மக்களோட கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது வந்தா அந்த கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு பெறக்கூடியவராக ஒரு ஆட்சியாளர் இருக்கணும். நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், எல்லாரும் வாக்களிச்சுட்டு பங்களாத் நிலையில நம்ம நாடு இருக்கக்கூடிய நிலையில, உலக நாடுகள்ல இப்படி இருக்கக்கூடிய நிலையில பிறந்து வாழ்ந்து கடன்பட்டவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய தலைவரா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பரக்கத் அந்த ஆட்சிக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தான்னு பாருங்க. எப்படிப்பட்ட நேர்மை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னதும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளிருக்கிறோம். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கள் எந்த மதத்தில் எந்த மார்க்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மதத்திலும் மார்க்கத்திலும் கொள்கையிலும் தான் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விதிவிலக்காக ஒரு சிலர் தான் பின்பற்றக்கூடிய மதம் சரியானதா, மார்க்கம் சரியானதா என்பதை ஆய்வு செய்து சரிப்பிழை பார்த்து சத்தியம் நிறைந்த மார்க்கம் எதுவென்பதை தெரிவு செய்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் வழங்கிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிறு பிள்ளைக்கு கூட விளங்கக்கூடிய விதத்திலே ஆன்மீக ரீதியாக அனைத்து விஷயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை வெறுமனே வாயளவில் மாத்திரம் சொல்லாமல் நடைமுறையில் இந்த மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு அம்சத்தையும் கடைபிடிக்கக்கூடிய விதத்திலே இஸ்லாமிய மார்க்கம் அமைத்து தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுவே அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புடையாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. ஆன்மீகத்தை தாண்டி இந்த நாட்டிலே அல்லது உலக நாடுகளில் அரசியல் நிலைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஆட்சி அதிகாரத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் பேசியிருப்பதை திருமறை குர்ஆனிலிருந்தும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலிருந்தும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆட்சியாளர் என்பவர் யார்? அவருடைய கடமைகள் என்ன? ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்களுடைய தகுதி என்ன? ஆட்சியாளர் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ன? அவர் மக்களிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஆட்சி பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால்
மறுமையிலே அவருக்கு ஏற்படுகின்ற பரிதாபகரமான நிலை என்னவென்பதை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் ஆட்சி பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஆட்சி பொறுப்பை யாரு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் சரியான முறையிலே ஆட்சியை நிலைநிறுத்தாவிட்டால் அதுவே மறுமையில் மிகப்பெரிய ஒரு கைசேதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயிற்றுவிக்கப்பட்ட மிகப்பெரிய நபித்தோழர்கள்ல ஒருவரான ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் அன்றைய பஸ்ராவுடைய ஆட்சியாளராக இருந்த உபைதுல்லா பின் ஜியாதிடம் அவர் செல்கிறார். செல்லுகின்ற நேரத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் உபைதுல்லா இப்னு ஜியாதிடம் சென்று அவர் சில விஷயங்களை பேசுறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, ஐ புனைய, என் அருமை மகனே, இன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நான் செவிமடுத்திருக்கிறேன். என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்ன ஷர்ரர் ரியாயில் ஹுதமது, இந்த ஆட்சியாளர்கள்ல மிகவும் மோசமான ஆட்சியாளர்கள் யார் என்று சொன்னா இரக்க குணமற்ற கடும் போக்குள்ள ஆட்சியாளர்கள், கல் நெஞ்சக்காரர்களான ஆட்சியாளர்கள் தான் என்று அவர் ஒரு அறிவுரையை சொல்றாரு. ஃபையாக்க அன் தகூன மின்ஹும், அப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஒருவராக நீங்க ஆகிவிடாதீங்க என்று ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபைதுல்லா இப்னு ஜியாதிடம் கூறுகிறார். உபைதுல்லா ஒரு ஆட்சியாளர். நபித்தோழர்களுடைய தைரியத்தை பாருங்க. அவங்க ஆட்சியாளர் யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சொல்றதை அப்படியே நச்சன்னு முகத்துக்கே சொல்லிடுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, ரசூலா கிட்ட நான் ஒரு செய்தியை செய்யமெடுத்திருக்கிறேன், ஆட்சி செய்யறதா இருந்தா கல் நெஞ்சக்காரனா இருக்கக்கூடாது, இரக்கம் காட்டக்கூடியவனா இருக்கணும் என்று நீங்க உங்களுக்கு நான் அப்படி எச்சரிக்கை விடுக்கிறேன், நீங்கள் அப்படி ஆகிறாதீங்க என்ற மாதிரி சொல்லும் போது இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பவர் அவர் கொஞ்சம் கல் நெஞ்சக்காரரா நடக்கக்கூடியவர் தான். அதுக்காகத்தான் இந்த அறிவுரை அவருக்கு சொல்லப்படுது. சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, ஒரு ஆட்சியாளர் ஒரு நபித்தோழருக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. இஜ்லிஸ் ஃபைன்னமா அன்த மின் நுஹாலத்தி அஸ்ஸாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி போய் உட்காருங்கப்பா, நீங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை மட்டமான தோழரு அப்படி என்றார். ஆட்சி அதிகாரம் வந்தா தலைக்கு அடிச்சா எப்படி எல்லாம் மமதை பிடிச்சு அலைவாங்கன்றதுக்கு இது ஒரு ஆதாரமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்ல ஒரு முக்கியமான தோழர் ஒரு அறிவுரையை சொன்னா பணிவாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நீங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்ல மட்டமான தோழரு அப்படி என்றாரு. ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, வஹல் கானத் லஹும் நுகாலத்துன், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தோழர்கள்ல மட்டமானவர்களும் இருந்திருக்கிறார்களோ அப்படின்னு கேட்கிறாரு. இன்னமா கானத்தின் நுகாலத்து பாதஹும் வஃபீ கைரிஹிம், மட்டமானவர்கள் எப்ப தோன்றினாங்க தெரியுமா? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு பிறகு வந்தவர்களும் அவர்கள் அல்லாதவர்களிலும் தான் மட்டமானவர்கள் உருவானார்களே தவிர நாங்கெல்லாம் மட்டமானவங்க இல்ல என்று சொல்லி பதிலளித்ததாக ஒரு செய்தியை நாங்க சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. ஒரு பகுதியில மொத்த ஹலீஃபாவும் கிடையாது, ஒரு அமீராக இருக்கக்கூடிய ஒரு கவர்னராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் உயிர் வாழுகின்ற காலத்திலேயே ஆட்சி என்று வருகின்ற நேரத்தில் எப்படியெல்லாம் தலக்கணத்துல மமதையில அலைந்து திரிந்திருக்கிறார்கள் பாருங்க. அப்ப இது சாதாரண விஷயம், இது சோதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த பதவி என்பது சோதனைக்குரிய ஒரு விஷயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் என்றதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தி நமக்கு நபித்தோழர் ஊடாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆட்சியாளரா இருந்தா இரக்க குணம் உள்ளவரா இருக்கணும், மமதை பிடித்தவரா இருக்கக்கூடாது, கல்லஞ்சக்காரராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் ஆட்சியாளர்ல அப்படி நல்லவர்களாக அவர்கள் இருப்பார்கள், இல்லைன்னா கெட்ட ஆட்சியாளர்கள் என்று அர்த்தம். அப்ப ஆட்சி பதவிக்கு யாரு வந்தாலும் மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, மனிதர்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நீங்க பாப்பீங்க, சாதாரணமாக மக்கள் மத்தியில கூடுதலான செல்வாக்கு பெற்றவர்கள் ஒரு விதமான கர்வத்தோட தான் நடக்கிறாங்க. இந்த செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க தானே, சினிமா நடிகர்கள் நடிகைகள், இவங்க எல்லாத்தையும் பாருங்க, ஏதாவது வாக்குகளை பெற்றுக்கொள்ளணும், அரசியல்ல ஈடுபடணும் என்ற நோக்கம் இருந்தா மக்களோட மக்களா மிங்கல் ஆகிடுவாங்க. இல்லைன்னு வைங்களே, கணக்கெடுக்கவும் மாட்டாங்க. இவங்க யாரு மூலமாக பொழப்பு நடத்துறவங்க? இவங்க சினிமாக்கள், இந்த கூத்தாட்டங்களை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களுடைய காசுல தான் இவங்களுக்கே சம்பளம் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இவங்க என்ன செய்வாங்க? அரசியல் நோக்கம் இருந்தாலே தவிர மக்களோடு மக்களாக இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் நிறைய பேர் பார்க்கிறோம். மக்கள் செல்வாக்கு தனக்கு ஆதரவு இருக்கிறது விளங்கினாலேயே தலக்கணம் பிடிச்சு ஆடுவாங்க. அந்த தலைக்கணத்துல வெளிப்பாடுதான் இரக்கம் இல்லாத குணம், கல்லஞ்சக்காரர்களாக இருப்பது.
மக்களுக்கு தேவை என்ன, எது நடக்கணும், எது நடக்க கூடாதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் எடுத்ததுதான் முடிவு, எடுத்த முடிவு படி தான் நடப்பேன், யாரு என்ன சொன்னாலும் நான் அதை பின்வாங்க மாட்டேன், வாபஸ் வாங்க மாட்டேன் என்று இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஆட்சிக்கு முன்னுதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்துல எல்லா துறையிலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர. அல்லாஹ்வின் தூதரிடம் நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி வ ஸக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ் அதிகமாக நினைப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்த விதத்திலும் நமக்கு முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஒரு மிகச்சிறந்த ஆட்சி, வெற்றிகரமான ஆட்சி, நீதியான ஆட்சி, மக்களுக்கு நலவை நாடக்கூடிய ஆட்சி, மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஆட்சி, சூறையாடாத ஆட்சி, மக்களுக்கு நல்லதை எடுத்து செய்த ஒரு ஆட்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஆட்சியாளர் என்ற தன்மையில நபிகள் நாயகத்திடமிருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? ஒரு ஆட்சியாளராக இருக்கிறவன் ஒரு வீரனாக இருக்கணும், ஒரு பப்பெட்டா இருக்கக்கூடாது, யாரோ சொல்றதெல்லாம் செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது. எடுக்கிற டிசிஷன்களை போல்டாக சரியாக இருக்கக்கூடிய தைரியசாலியாக ஒரு வீரம் உள்ளவராக இருக்கணும் என்றது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆட்சியாளர் என்ற பண்புல நாங்க பெற வேண்டிய ஒரு படிப்பினையா இருக்குது. பத்ர் போர்க்களத்துல சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ராய்துனா யௌம பத்ரின், பத்ருடைய நாளில வனஹ்னு நலூது பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கெல்லாம் எங்களை யாரை வச்சு பாதுகாத்து கொண்டோம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு தான் எங்களை பாதுகாத்து கொண்டோம் அப்படின்றாங்க. வஹுவ அக்ரபுனா இலல் அதுவி, நாங்க கொஞ்சம் பின்னுக்கு தூரமாகித்தான் இருப்போம் எதிரிகளை விட்டு, ரசூல்ல தான் எதிரிகளுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். அதே மாதிரி வக்கானமின் அஷத்தின் நாசி யௌமைதின் பஹ்ஸா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அன்றைய தினத்தில் கடுமையான முறையில் களத்தில் போரிட்டவராக இருந்தார். அவ்வளவு ஒரு பெரிய வீரனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பொதுவாக இன்றைய காலத்துல தலைவர்கள் என்ன செய்வாங்க? நல்லது, புகழ், பேரு, அந்தஸ்து என்று வரும்போது தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க. தோல்வி, பின்வாங்குதல், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் என்று வந்தா அடியாட்களை அல்லக்கையையும் நொல்லக்கையையும் முன்னுக்கு அனுப்பிடுவாங்க. அல்லக்கைகள் இருக்குமே, ஜால்ரா தட்டு ஒரு கூட்டம் இருக்குமே, அவங்களை முன்னுக்கு அனுப்பி எனக்கு வர்ற அடியை நீ வாங்கிட்டு வா ராஜான்னு அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப மக்கள் அடமானம் வைத்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள்? மக்கள் ரசூலுல்லாவை வைத்து முன்னிறுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பதை ரசூலுல்லாவுடைய ஆட்சியின் ஒரு சிறப்பம்சத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்ற ஒரு முறை மதீனாவிலே மிகப்பெரிய சப்தங்கள் கேட்கிறது. ஒரு இடத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சத்தத்தை நோக்கி பின்தொடர்ந்து செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பத்தி எப்படி வருதுன்னு சொன்னா, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களில் அழகானவராக இருந்தார், மிக அழகானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் தான் மனிதர்கள் அழகானவராக இருந்தார். வ அஸ்ஜஅன் நாஸ், மனிதர்களில் வீரமிக்கவர்களாகவும் இருந்தார்கள். இந்த ரெண்டு பண்பும் பொதுவா ஒன்று கொண்டு முன்னுக்கு பின் முரணா இருக்கும். எவன் கிட்ட கூட அழகு இருக்குமோ அவன் ரொம்ப சாந்தமா இருப்பான். எவன் கராரா வீரமா இருப்பானோ அவனுடைய முகத்துல அழகெல்லாம் எதிர்பார்க்க இயலாது. அவன் ஒரு ஜாதி முகம் வாக்கு கொண்டவனா இருப்பான். ஆனா ரசூலுல்லாவுடைய நிலைமையை பாருங்க. அவர் முன்மாதிரியாக இருக்கணும் என்றதனால, முன்னுதாரண புருஷனாக இருக்க வேண்டும் என்பதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அழகையும் கொடுத்து வீரத்தை ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் வீரம் உள்ளவராகவும் இருந்திருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. வலக்கது ஃபரிய அஹ்லுல் மதீனா லைலத்தன், ஒரு நாள் மதீனாவாசிகள் எல்லாரும் பயந்தாங்க, அச்சமுற்று இருந்தார்கள். ஃபஹரஜு நஹ்வ ஸௌதி, ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை நோக்கி மக்கள் செல்வதற்கு ஆரம்பித்தார்கள். ஏனென்று சொன்னா அந்த நேரத்துல படைகள் எதிர்த்தாக்குதல் நடத்துவது இரவு நேரங்களில் திடீரென்று எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க. பகல்ல போர்க்களத்துலதான் நேருக்கு நேர் சந்தித்து போரிடணும். ஆனா ரசூலுல்லாவை சுத்தி நிறைய எதிரிகள் இருந்ததுனால அந்த எதிரிகள் திடீர் தாக்குதல்களுக்காக இரவு நேரங்கள்ல தயாராகுவாங்க. அப்ப இரவு நேரத்துலதான் ஒரு படை வர்ற மாதிரி
குதிரைகளுடைய கால் சத்தம், ஒட்டகங்களுடைய கால் சத்தங்கள், படை வீரர்களுடைய வாள் சத்தங்கள் மாதிரி ஒரு சத்தம் கேட்டதுனாலதான் சஹாபாக்கள் எல்லாம் மதீனால இருந்து பயப்படுறாங்க. அப்ப உடனே எல்லாரும் அந்த சத்தம் என்னன்னு சொல்லி அதை பின்தொடர்வதற்கு ஆரம்பிக்கின்ற நேரத்துல ஃபஸ்தக்பலஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகத் இஸ்தபரஹல் ஹபர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்தம் எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்துட்டு ரசூலா என்ன நடந்துச்சுன்ற செய்தியை சொல்றாங்க. வஹுவ அலா ஃபரஸிலி அபீ தல்ஹத உரியின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவுடைய ஒட்டக குதிரை ஒன்றை, சேணம் பூட்டப்படாத, அது உட்கார்ந்து போறதுக்கு ஒரு சேணம் வைப்பாங்களே, அது பூட்டப்படாத ஒரு குதிரை மீது சவாரி செய்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், எங்களை நோக்கி வந்தார்கள். வஃபி உனக்கிஹி ஸைஃபு, ரசூலுல்லாஹ்வுடைய வாள் ரசூலுல்லாஹ்வுடைய களத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தது. வாளையும் எடுத்து ஒரு குதிரையையும் எடுத்து அந்த சப்தம் எங்கன்னு தேட்டத்துக்கு சஹாபாக்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ரசூல் அந்த இடத்துக்கே போயிட்டு பார்த்து வந்துட்டாங்க. எப்படி வீரன் பாருங்க, எப்படி வீரன் பாருங்க. சும்மா இல்ல, வந்துட்டு சொல்றாங்க வஹுவ யகூலு லம் துராஉ லம் துராஉ, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் என்னன்னு பார்த்து வந்துட்டேன், ஒண்ணுமே இல்ல, ஒரு மேட்டரும் இல்ல, எதிரிகள் யாரும் வரல, நான் பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் சத்தத்தை நோக்கி பயந்து கொண்டிருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் வந்து இந்த குதிரையை பாராட்டுறாங்க. வஜத்னாஹு பஹ்ரா, அது என்னப்பா குதிரை, ஒரு கடல் மாதிரி அப்படி வேகமா போகுது, தங்கு தடையின்றி வேகமாக பாயக்கூடிய ஒரு குதிரையா இருக்குது. சேணம் பூட்டப்படாத ஒரு குதிரையில ஏறி உட்கார்றதே கஷ்டம். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த குதிரை மேல ஏறி அதை வேகமாக ஓட்டி சென்று அந்த எதிர் தாக்குதல் நடத்துறதாக வரக்கூடிய அந்த சந்தேகிக்கப்படுகின்ற இடத்தை ஆய்வு செய்து வருகிறார்கள் என்று சொன்னா எவ்வளவு ஒரு மன தைரியம் இருந்தா தான் இது செய்யலாம். பொதுவாக 4 பேர் கூட்ட நேரத்துல சத்தம் போடுவான், என்னடா பண்ற, அப்படியா இப்படியா, என்ன பத்தி தெரியாது, என் ஆக்களை பத்தி தெரியாது, 2 பாத்துருவோம், 4 பேர் கூட இருக்கும்போது சத்தம் வரும். தனிமையில வருமா? தனிமையில ஒருத்த மாட்டிக்கொண்டா எதிரிகிட்ட முன்னாடி இருந்து ஏதாவது பேசினா அதெல்லாம் இல்ல, பேசி கீசி தீர்த்து கொள்வோம், அப்படி இப்படி என்று சமாளிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்திலும் முன்னணியில், பின்னாடி படை வீரர்கள் இருக்கும் தைரியத்தில் அல்ல, தன்னுடைய தன்னம்பிக்கையில் தன்னுடைய தைரியத்தில் களத்தில் நின்று போரிட்டு இருப்பதை பார்க்கிறோம். அதனால் தான் தனிமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்காக முன் சென்று இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இது மட்டுமா? வீராப்பு மட்டும் பேசிக் கொண்டிருந்தா போதுமா? ஒரு ஆட்சியாளரா இருந்தா பட்டாய் புட்டாய் என்று பேசினா மட்டும் ஆட்சியாளனா? மக்களை பாதுகாக்கணும். மக்களோட கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது வந்தா அந்த கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு பெறக்கூடியவராக ஒரு ஆட்சியாளர் இருக்கணும். நான் ஆட்சிக்கு வந்துட்டு எல்லாரும் வாக்களிச்சிட்டீங்க, இனி உங்களோட வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன்றதுக்காக ஆட்சியாளர்களை தீர்மானிப்பதல்ல. இந்த இலங்கை நாட்டுல கூட கடந்த 70 ஆண்டு காலமாக இந்த சோதனைக்கு தானே நாங்க உள்ளாகி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் காலாகாலத்துக்கு யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஆட்சியாளராக கொண்டு போயிட்டு நியமிக்கிறது. ஆட்சியாளர்களாக அவர்களை நியமிச்ச பிறகு அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க தெரியுமா? என்னமோ வானத்திலிருந்து வந்து விழுந்த மாதிரி, அவங்களா ஒரு பதவி அவங்களோட திறமையில கொண்டு வந்து அந்த பதவியை எடுத்த மாதிரி நடந்து கொள்வாங்க. அப்படி நடக்க கூடாது. ஆட்சியாளர் அந்த மக்களுக்கு சிரமம் இல்லாத இலகுவானதை மக்களுக்கு செய்யணும் என்றதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யூத பிர்ரஜுலில் முத்தவஃபா, ஒரு மரணித்தொருவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. அலைஹி தைனு, அவருக்கு கடன் இருந்துச்சு. ஆரம்ப காலங்களில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, ஹல் தரக லிதைனிஹி ஃபலுலா, இவருடைய கடனை அடைப்பதற்கு ஏதாவது இவர் காசு பணம் வச்சிருக்கிறாரா, ஏதாவது சொத்து சேகரித்து வச்சிருக்கிறாரா என்று கேட்பார்கள். அப்ப யாராவது சொன்னா ஃபைன் ஹுத்திஸ அன்னஹு தரக லிதைனி வஃபாஅன் ஸல்லா, அவர் ஏதாவது ஒரு பொருளை தன்னுடைய கடனை அடைப்பதற்காக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லி தகவல் சொல்லப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக தொழுவிப்பார்கள். வைல்லல் காலலில் முஸ்லிமீன், அப்படி இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா? சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்க. ஏனென்றால் நான் கடனாளிக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறதுல அர்த்தம் இல்லை, அவன் கடன் என்ற பாவம் மன்னிக்கப்படாது என்பதனால நீங்களே தொழுவிச்சோங்க அப்பான்னு ரசூலுல்லாஹ் போயிட்டுருவாங்கன்னு வருது. ஆனா ஃபலம்மா ஃபதஹல்லாஹு அலைஹி ஃபுதுஹ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான வெற்றிகளை அளித்த காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? அன அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நான் தான் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறேன், நான் தான் பொறுப்பாளராக இருக்கிறேன். ஃபமன் துவஃபிய மினல் முஃமினீன ஃபதரக தைனா, யார் மூமினான நிலையில் மரணித்து கடன்பட்ட நிலையில் அவர் இருக்கிறாரோ
ஃபஅலைய கலாஉஹு, அந்த கடனை நிறைவேற்றும் பொறுப்பு என்னை சேர்ந்தது. வமன் தரக்க மாலன் வரசத்திஹி, யார் செல்வத்தை விட்டு செல்கிறாரோ அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு, அது வாரிசுகளுக்கு அது கொடுத்து போட்டும், எனக்கு அது தேவையில்லைன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்னு பாருங்க. குடிமக்களுடைய கடன் தொகையை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தலைவராக ஆட்சியாளர் இருந்திருக்கிறாரண்டா, கடன் சுமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சியாளர் என்றா, இதை விட செழிப்பான, பொருளாதாரத்தில் புரட்சிகரமான, குடிமக்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆட்சி முறை உலகத்திலே எங்கேயுமே இருந்திருக்காது. இருக்குமா? இலங்கை நாட்டுல பிறக்கிற ஒவ்வொருத்தரும் எத்தனை $1000 கடன் பட்டு தான் இருக்கிறான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவறையில ஒரு குழந்தை தரித்தால் அந்த கரு கடன் படுகிறது. அப்படிப்பட்ட பங்களாத் நிலையில நம்ம நாடு இருக்கக்கூடிய நிலையில, உலக நாடுகள்ல இப்படி இருக்கக்கூடிய நிலையில, பிறந்து வாழ்ந்து கடன்பட்டவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய தலைவரா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பரக்கத் அந்த ஆட்சிக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருந்தான்னு பாருங்க. எப்படிப்பட்ட நேர்மைன்னு பாருங்க. நம்முடைய கடன் அடைக்கிறத விடுங்க, அரசாங்கத்துல ஏதாவது கடன் எடுத்திருந்தா, தனிப்பட்ட நபர்களுக்கு எடுத்த கடன்களை கூட இவனுக்கு பேராசைப்பட்டு வியாபாரத்துல சொகுசான வாழ்க்கை வாழணும் என்று நினைச்சு பேராசையில ஹவாவுல கடன் எடுத்து ஒருத்தன் பங்கலத்தாக இருப்பான். இவங்களோட கடனை கூட அரசாங்கம் சுமக்காம இருந்தா கூட ஒரு நியாயம் சொல்லலாம். அரசாங்கத்துக்கிட்டே சில விஷயங்களை கடன் எடுத்திருப்போம், அடிப்படை தேவைகளுக்காக. அரசாங்கத்துல கடன் திட்டத்துல எடுத்திருந்தா அதை கூட அரசாங்கத்துக்கு அடைக்கலாமா இல்லையா? அடைப்பானா? விடமாட்டான். ஒரு பிரைவேட் வங்கி கொடுக்கிற கடனை கூட அவன் அடைக்க நினைச்சாலும், விட்டு கொடுக்க நினைச்சாலும், அரசாங்கத்துக்கு யாராவது கடன் பட்டா விட்டு கொடுப்பானா? இன்கம் டாக்ஸ் காரன் நமக்கு சலுகை கொடுக்கிறானா? கொடுக்க மாட்டான். தேடி வந்து சூறையாடி பொருளாதாரத்தை எடுத்து எப்படியாவது அரசாங்கத்தை ஓட்டி போறதுக்கு அவன் நினைக்கிறான். அவ்வளவு பங்கலத்துல அரசாங்கத்துல பொருளாதார திட்டங்கள் எல்லாம் வீணா போயிருக்கு. பார்க்கறதுக்கு தான் செழிப்புமாய் காட்டுறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க வளர்ந்த நாடுகளை போன்று ஒரு செழிப்பான ஒரு நிலையை காட்டுறாங்க. எல்லாம் போலியானது. அத்திவாரத்துல எல்லாமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆனா நீங்க அரபு நாடுகளை பாப்பீங்க, ரொம்ப பெரிய செழிப்புல வாழ்றாங்க. மறைமுகமான அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவங்களோட 10-100 பரம்பரைகளுக்கு வாழக்கூடிய அளவுக்கு சொத்து சேகரித்து வச்சிருக்கிறாங்க அரபு நாடுகள்ல. அந்த ரசூலுல்லாஹ் காட்டின அந்த பொருளாதார முறை, அந்த பொருளாதார முறையை நடைமுறைப்படுத்தி மிகப்பெரிய செழிப்பான நாடுகளாக அந்த நாடுகள் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார விஷயத்துல மக்களுடைய சுமையை தன் மீது சுமக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அநியாயமான பொருளாதார முறைகளை தடை செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்துல ஹராமான பொருளாதாரமா இருந்தா, மக்களை சிரமப்படுத்தக்கூடிய பொருளாதார முறையா இருந்தா, மக்களை சூறையாடக்கூடிய பொருளாதார முறையா இருந்தா அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா ஹஜ்ஜத்துல் வதாவிலே மக்களை திரட்டி சொல்கிறார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹ்த கதமைய மௌலூஉன். அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, ஜாஹிலியா காலத்தில் இருந்த அனைத்து மூட பழக்க வழக்கங்களையும் என்னுடைய 2 பாதங்களுக்கு கீழே நான் விதித்து அதை செல்லுபடியற்றதாக ஆக்கிவிட்டேன். வதிமாஹுல் ஜாஹிலியதி மௌலூஅத்துன். ஜாஹிலியா காலத்தின் இரத்த பலிகளையும் இந்த நேரத்திலே நான் ரத்து செய்து விடுகிறேன். ஹாரிஸுக்காக வேண்டி ஒரு பழிவாங்குதல், இரத்த பழிவாங்குதல் நிலுவையில் இருக்கிறது. அது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இரத்த பலியாக இருக்கிறது. அதை நான் இப்பொழுது ரத்து செய்து விடுகிறேன். கான முஸ்தர்லி அன்ஃபி பனி சாதின், பனு சயதுடைய ஒரு குழந்தையாக இருந்தவர் தான் ரபியத் இப்னு ஹாரிஸ் என்பவர். ஃபகதலதுஹு ஹுதைல். ஹுதைல் குலத்தார் அறியாமையின் காரணமாக அந்த குழந்தையை கொலை செய்து விட்டார்கள். ஆனால் நான் அதனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இரத்த பழி வாங்குதல், அந்த இரத்த பழி வாங்கல நான் இப்பவே ரத்து செய்யறேன் என்றாங்க. ஏண்ட குடும்பத்துல ஒருத்தரை ஹுதைல் குலத்தை சேர்ந்த ஒருவர் கொலை செஞ்சிருக்கிறார். கை குழந்தைய கொலை செஞ்சிருக்கிறார், பால்குடி குழந்தைய கொலை செஞ்சிருக்கிறார். ஆனாலும் நான் அந்த இரத்த பழி வாங்கல ரத்து செய்யறேன் என்று பழி வாங்கும் உணர்வுகள் அப்படியே அந்த சமூகத்தில் அகற்றுறாங்க. அகற்றிவிட்டு சொல்கிறார்கள், ஜாஹிலியா காலத்தின் வட்டி பொருளாதாரம் இருக்கிறதே, அதை இந்த நொடி பொழுதிலே நான் ரத்து செய்து விடுகிறேன். ஆரம்பத்தில் வட்டி அந்த பொருளாதாரம் தடை செய்யப்படலை. 23 ஆண்டு காலமாக ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சி நிலவுகின்ற நேரத்தில் கூட வட்டி பொருளாதாரம் அந்த காலத்துல இருந்துச்சு. கடைசி நேரத்துல அது தடை செய்யப்படுது. அந்த குர்ஆன்லயும் கடைசி வசனம் வட்டி தடை செய்யப்பட்ட வசனமா தான் இறங்குது. ரசூலுல்லாஹ் இது ஹஜ்ஜத்துல் வதாவுல தடை செய்து சொல்கிறார்கள், வஅவ்வலு ரிபன்,
ரிபா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். முதலாவதாக நான் ரத்து செய்கின்ற வட்டி என்ன தெரியுமா? அப்துல் முத்தலிப்புடைய மகனான அப்பாஸ் அவர்கள், என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்களுடைய வட்டி. அவர் வட்டி பொருளாதார வட்டி வியாபாரியா இருந்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் உடைய தந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடைய சகோதரன். அவர் ஒரு வட்டி முதலாளியா இருந்து வேலை செஞ்சவர். அவருக்கு நிறைய பேர் வட்டி கொடுக்க வேண்டி இருந்துச்சு, வட்டி தர வேண்டி இருந்துச்சு. ஆனா நான் அதை ரத்து செய்வேன். இனிமேல் யாரும் அவருக்கு தர வேண்டிய அனைத்து வட்டியையும் நான் ரத்து செய்கிறேன். இனிமேல் தர வேண்டியதில்லை. ஹராமான பொருளாதார முறை இருந்தா தன்னுடைய குடும்பத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்யறாங்க. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க? நாங்க போதையற்ற ஒரு நாடை உருவாக்க போறோம் என்றுவாங்க, போதை இல்லாத ஒரு இலங்கையை உருவாக்க போறோம் என்றுவாங்க. சொல்லி வந்துட்டு எவனாவது இந்த சிகரெட்டை தடை செய்யறானா? எவனாவது டொபாக்கோ கம்பெனிக்கு சீல் வைக்கிறானா? எவனாவது பார்கள் எல்லாத்தையும் மூடுவானான்னு பார்க்கணும். நாங்க உண்மை நேர்மை பேசக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருந்தா மக்களை பச்சையாக சாகடிக்கக்கூடிய மது போதை அனைத்தையும் தடை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கணும். அப்படி இருந்தா அவன் நேர்மையானவன் என்று அர்த்தம். இல்ல அரசாங்கத்தை ஓட்டி செல்வதற்கு வேற வழி இல்ல, அதெல்லாம் கண்டும் காணாமலும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னா எல்லாம் ஒரே குட்டையில் உள்ள மட்டைகள் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு நஷ்டமாக இருந்தாலும் எது மக்களுக்கு தேவையோ அதை நிலைநாட்டிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆட்சியாளராக இருந்தா எப்போதும் நீதி செலுத்த வேண்டும், நியாயமா நடக்கணும், நீதியின் பக்கமே சாய வேண்டும். நீதி இல்லாத ஆட்சி எப்போதும் நேர்மையான ஆட்சியாக கருதப்படாது. நீதியை நிலைநாட்ட வேண்டும். ஜஸ்டிஸ் இஸ் டினைட் என்று சொல்லுவாங்க. எப்போது ஒரு நீதி தாமதப்படுத்தப்படுகிறதோ அந்த நீதி, தாமதப்படுத்தப்பட்ட நீதி அநீதியாக கருதப்படும் என்று சொல்வார்கள். நீதி என்ற உடனே நடக்கணும். தாமதமாக நீங்க நீதி வழங்கினா பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் ஆசுவாசப்பட மாட்டார்கள், அவர்களுடைய பாதிப்பே என்னவென்பதை மறந்து இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் உடனே நீதி வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தா அது சிறந்த ஆட்சி. ஒரு ஆட்சி கட்டமைப்புல பொருளாதாரம் எப்படி நேர்மையாக இருக்கிறதோ அதை விட நேர்மையாக நீதித்துறை இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஒரு முறை இந்த மஹ்சூமியா என்று சொல்லக்கூடிய குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடுறாங்க. அந்த திருடின சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது, சாட்சிகள் முன்வைக்கப்படுகிறது. திருடினால் கையை வெட்டணும், முன் கையை வெட்டணும் என்றது சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில ரசூலுல்லாஹ் சட்டத்தை தண்டனையை நிறைவேற்றுவதற்காக தயாராகிறாங்க. இப்ப இந்த மஹ்சூமியா குலத்தை சேர்ந்தவங்க குறைஷிகள்ல உயர்ந்த குலமாக கருதியவர்கள், அந்தஸ்து மிக்கவர்களாக கருதப்பட்டவர்கள். அவங்க என்ன பேசிக்கொள்றாங்க? வமை யுக்கல்லிமு ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தண்டனையை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வோட யாரு போயிட்டு பேசலாம், பரிந்து பேசணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லணும் என்று பெரிய குலமாச்சே, பெரிய குலத்துல ஒரு பெண்மணி திருடிட்டாங்கன்னு சொன்னா அந்த குலத்துக்கே அகௌரவம் ஆயிரும். அதனால அந்த குலத்துல மானம் போயிரும், தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுரும். அதனால இதை எப்படியாவது பேசி சரி கட்டலாம் பார்க்கணும் என்று யார பேசலாம் என்று சொல்லி பேசும் பொழுது சிலர் சொல்கிறார்கள், வமன் யஜ்தரிஉ அலைஹி இல்லா உஸாமத் இப்னு ஸைத், உஸாமத் இப்னு ஸைதை தவிர யார் இந்த விஷயத்துல நாங்க செலக்ட் பண்ணலாம்? ஹிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்தான் ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளையாச்சே, செல்ல குழந்தையாச்சே. உஸாமா ஸைத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக ஆரம்பத்தில் வளர்த்தார். அந்த ஸைதுடைய மகன் உஸாமா என்பவரையும் ரசூலுல்லாஹ் மிகவும் நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய உஸாமாவை வைத்து நாங்கள் இதை பேசி சரி கட்டுவோம் என்று உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்ல அவரும் என்ன செய்யறாரு, சரி நான் பேசுறேன் பேசுறாரு. அவர் நினைச்சிட்டார் போல ரசூலுல்லாஹ் நம்ம மேல பாசமா இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னா அட்ஜஸ்ட் ஆகிடுவார் போல என்று நினைச்சு ஃபக்கல்லமஹு உஸாமா, ரசூலுல்லாஹ்விடம் உஸாமா அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே செவக்குது. என்னது பரிந்து பேசுறியா? அத்தஸ்பஹு ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனைகள்ல நீ எனக்கு பரிந்து பேச வந்துட்டியா? இது செய்வேனா, நான் செய்வேனா? நீ என்ன நேசத்துக்குரியவரா இருக்கலாம். இந்த வேலை நம்ம கிட்ட ஆகாது. சட்டம் என்றா சட்டம், சட்டம் அனைவருக்கும் சமம். யாரை பார்த்து, ஆளை பார்த்து, குலத்தை பார்த்து, வளர்ந்தவனை பார்த்து, வல்லமை மிக்கவனை பார்த்து இந்த சட்டம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சும்மா காம
ஃபஹ்ததப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ரசூல் என்ன பண்ணுவாங்க தெரியும், அம்பலப்படுத்தி விட்டுருவாங்க, யாரும் வராம இருக்கிறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி ரகசியமா பரிந்து பேச வர்றாங்க, இது எனக்கிட்ட ஆகாதண்டி பகிரங்கமாக பேசுறாங்க. என்ன சொல்றாங்கண்டா, இன்னமா அஹ்லக்கல்லதீன கபலக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் அழிந்து நாசமா போனார்கள். அன்னஹும் கானு இதா சரக ஃபீஹிமுஸ் ஸரீஃபு தரக்குஹு, அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் யாராவது ஒருவர் திருடி இருந்தால் அவர்களை விட்டு விட்டார்கள். வைதா சரக ஃபீஹுமுல் லைஃபு, சாதாரண ஒரு மட்டமான ஆளு, பலவீனமான ஆளு திருடினால் அக்காமு அலைஹில் ஹத், அவர் விஷயத்திலே தண்டனையை நிறைவேற்றினார்கள். வைமுல்லாஹி லவ் அன்ன ஃபாத்திமத பின்தி முஹம்மதின் சரகத் லகதஅது யதஹா, அல்லாஹ் அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும், எனது மகள் ஃபாத்திமா, முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கைய வெட்டாம விட மாட்டேன் என்றாங்க. ஏன்னா அந்த மஹ்சூமியா குலத்தை சேர்ந்த பெண்ணுடைய பேரும் ஃபாத்திமா தான். இதனால தான் ரசூலா சொல்றாங்க, ஏண்ட மகள் ஃபாத்திமா திருடினாலும் கட்டுதான், கையை துண்டித்து விடாமல் நான் இருக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய நீதி, இதுதான் அல்லாஹ்வுடைய நீதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறை சாட்டினார்களா இல்லையா? இந்த நிலைமை இருக்குதா? ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பலரை பத்தி குற்றச்சாட்டுவாங்க, பலரை பற்றி விமர்சனம் செய்வார்கள். ஆட்சி பீடத்துக்கு வந்தோடனே அது சரி சரி பழையாக்கள், எவிடன்ஸ் இல்ல, ஆதாரம் இல்ல, நடவடிக்கை எடுக்க முடியல, சட்ட ரீதியாக அணுகுமுறை இல்ல, முடியல என்று சொல்லி அப்படியே நைஸா நழுவி போவாங்க. இதே சாதாரண ஒருத்தன் தேங்காய் திருடி மாட்டிக்கொண்டான்னு வைங்க, அது டிவி நியூஸா வந்துடும். டிவில ஹெட்லைன் நியூஸா வந்து தேங்காயை திருடி விட்டான், 6 மாசம் சிறை தண்டனை. நாசமா போகுதா இல்லையா? நான் ஒரு நாட்டுல நடக்கிற விஷயமா இது? இதெல்லாம் நாங்க கண்கூடாக பார்த்து இருக்கிறோமா இல்லையா? ஒரு பசிக்கு சாப்பாடை திருடினவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் திருடனே அல்லன்றாங்க. எவன் பசிக்காக திருடுறானோ அவன் திருடனே அல்ல, சாப்பாடை தான் திருடி போயிருக்கிறான், தின்றதுக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்துக்கு பசிய போக்குறதுக்காக வேண்டி திருடினானா அவனை திருடனா பார்க்காதேண்டாங்க. எவனை திருடனா நாங்க பார்க்க கூடாதோ அவனை தான் இவங்க மிகப்பெரிய தண்டனை கொடுக்கக்கூடியவங்களா பார்ப்பாங்க. 10,000 கோடி ரூபாக்களை திருடியவர்கள் இந்த இலங்கை நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று மார்த்தட்டியவர்கள் நடவடிக்கை எடுத்து காட்டணும். நடவடிக்கை எடுத்து அவங்களை உள்ள போட்டு அடைச்சி கண் துடைப்பான நடவடிக்கையா இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கணும். செய்கிறார்களா இல்லையா என்பதை பெற்றுதான் நல்ல ஆட்சியா இல்லையான்றத முடிவு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றத பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும், நீதியை நிலைநாட்டும் சமூகமாக இருக்க வேண்டும். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அந்த நீதி உங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, ஒரு நீதியை நிலைநாட்ட போனா நாங்க தான் மாட்டிக்கொள்ள போறோம் என்று வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும். அவில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த நீதி எதிராக இருந்தாலும் சரி, இந்த நீதியை நிலைநாட்டுவதனால் பாதிக்கப்படுவது நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை நிலைநாட்டணும். வல் அக்ரபீன், நம்முடைய உறவுகளுக்கு, உறவுக்காரர்களுக்கு, சொந்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் கண்டிஷனை போட்டான், ஈயகுன கனியன் அவ் ஃபகீரன், அவங்க பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி. ஏழை பணக்காரன் என்றதை வச்சு நீதி நிலைநாட்டப்படுவதா இல்லையான்னு யோசிக்க கூடாது. எவனா இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரனோ ஏழையோ, ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் பொறுப்பேற்க போதுமானவன். பணக்காரனோ ஏழையோ அல்லாஹ் வக்காலத்து எடுக்க ஆரம்பிச்சா எவனும் உண்டு இல்ல, எல்லாமே ஒன்றுதான். எல்லாத்தையும் அல்லாஹ் ஆள் பார்த்து மேய்க்கிற நிலையில அல்லாஹ் கிட்ட இல்ல, சட்டம் ஒன்றுதான். ஃபலா தத்தபியுல் ஹவா அன் தஅதிலு, நீதியை நிலைநாட்டுவதில் மனோ இச்சையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஒரு ஆட்சியாளர் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. இதை வச்சுதான் ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியா இல்லையான்றதை முடிவு செய்யணும். சும்மா பந்தா காட்டுறது இல்ல, இந்த செயற்பாடுகள் நிலைநிறுத்தப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதே போன்று குடிமக்களுக்கு நல்லதை செய்யணும், நல்லதை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருக்கணும் என்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் யமன் நாட்டுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ மூஸல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆளுநர்களாக அனுப்புற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஸ்ஸிரா, நீங்க 2 பேரும் மக்களுக்கு லேசானதை செய்யுங்க, ஃபலா துஅஸ்ஸிரா,
மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க. வபஷிரா, மக்களுக்கு நல்ல செய்தியே சொல்லுங்க. வலா துனஃபிரா, மக்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை, மக்கள் வெறுண்டக்கூடிய விதத்தில் செய்திகளை சொல்லாதீர்கள். வததாவா வலா தக்தலிஃபா, மக்களுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் மக்களை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க, மக்களோடு இசைந்து நெருக்கமாக பழகி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளருக்கு சொல்றாங்க. மக்களுக்கு நல்லதை சொல்லணும், கெட்டதை சொல்லக்கூடாது, லேசானதை சொல்லணும், சிரமமானதை சொல்லக்கூடாது, மக்களோடு மக்களாக மிங்கலா இருக்கணும், மக்களை விட்டு வெறுண்டோடி தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பண்புள்ளவர்களாக இருக்கணும். சும்மா வசதி வாய்ப்பு அதிகாரம் வந்தோடனே மக்களை கணக்கெடுக்கிறதே இல்லை. இவங்க என்ன செய்யறது, இவங்க பெரிய தலையில கொம்பு முளைச்ச மாதிரி, குதிரைக்கு கொம்பு முளைக்கும் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெருமையோட இவங்க அலைவாங்க. அப்படி இல்லாம லேசா மக்கள் அணுகக்கூடிய விதத்துல ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். மக்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தோழர் மஅக்கில் இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய தோழர், அவர் இறக்கிற தருவாயில மரண படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்துல அவரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பவர் வருகிறார். அவர் அந்த பஸ்ரா ஆட்சியாளர் தான். அவர் வருகிறார் இவரை நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி. அப்ப இந்த மஅக்கில் இப்னு யஸார் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சொல்றார், மாமின் அப்தின் இஸ்தர்ஆஹுல்லாஹு ரஇயத்தன், எந்த ஒரு அடியானாக இருந்தாலும் மக்களுடைய ஆட்சி பொறுப்பை அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருந்தால், ஃபலம் யஹுத்ஹா பினஸீஹத்தின், அந்த ஆட்சி பொறுப்பின் ஊடாக மக்களுக்கு அவர் நல்லதை செய்யவில்லை என்றால், இல்லா லம் யஜித் ராஹிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை கூட அவர் நுகர மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. கவனமா நடந்துக்கோங்கன்றாரு. மௌத்தா போற நேரத்துல சக்கராத்துடைய நிலையிலையும் சாபாக்கள் தாவாதம் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. அழைப்பு பண்ணி எவனுக்கு எதை சொல்லணுமோ அதை அந்த நேரத்துல இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தாங்க கொண்டு இருக்கல. அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொள்வாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆட்சியாளர் வர்ற நேரத்துல வந்துட்டீங்களோ, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு ஹதீஸ் கேட்டிருக்கிறேன், மக்களுக்கு நல்லதை செய்யணும், உங்களுக்கு பொறுப்பை தந்தாச்சு, நல்லதை செய்யாத நிலையில உங்களை பொறுப்பேற்று நல்லதை செய்யாத நிலையில நீங்க மௌத்தா போனீங்கன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துல வாடகை கூட நுகர மாட்டீங்க, கவனமா இருந்துக்கோங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகள் வருது. இதுக்குதான் ஆசைப்படுறான் எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறான்? பொறுப்பு எடுக்கிறது இல்ல விஷயம், எடுத்தா சரியா செய்யணும், செய்யலையா அதுவே நரகத்துக்கு போறதுக்கு காரணம். சொர்க்கத்துல வாடகை கூட நுகர மாட்டான்டா. சொர்க்கத்துல வாடை எத்தனையோ 1000 வருடங்கள் தொலைவில் வீசும், நறுமணம் வீசும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதையெல்லாம் நுகரக்கூடிய முடியாத அளவுக்கு சொர்க்கம் ரொம்ப எட்டாத கனியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சி பொறுப்பு விஷயத்துல ஏற்படுத்தப்படுகிறது. எனவே இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆட்சிக்கு இன்னைக்கு என்னத்துக்கு இந்த தலைப்பு எடுத்துன்னு சொன்னா, இப்ப எல்லாரும் ஆட்சியாளராக பாக்குறோம். கண்டவன் ரோட்ட போறவன் வாரவன் வீட்டுல இருந்தவன் வேலை வெட்டிக்கு போகாதவன் எல்லாரும் நானும் ராஜான்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன கிளம்பினவங்களுக்கு எல்லாம் என்ன விலங்கல தெரியுமா? இதுல பாரதூரம் விலங்கல. ஓ ஆட்சி புதிய கிரௌட் வரணும், புதிய கிரௌடு மாற்றம் வரணும் என்று ஏற்கனவே உள்ள எல்லாம் கள்ள பயல்கள் தான். இருந்தவங்க எல்லாம் அம்முட்டு பேரும் நாடை நாசமாக்கி நாடை சுடுகாடா மாத்தினவங்க தான். அப்படி இருக்கும்போது புதுசா வர்றாங்க பாருங்க கொஞ்சம் பேரு, என்னன்னா இவங்க சிறுத்த போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறான். யாரும் நீனும் கேட்கிறியா, நீனும் எலெக்ஷன்ல நிக்கிறியா, நீனும் கேட்கிறியான்னு கேட்கிற அளவுக்கு ஆட்சி மோகம் தலையில் அப்படியே குடியிருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுல பாரதூரமான விளைவுகள் இருக்கின்றன. மூமின்கள் முஸ்லிம்கள் மறுமையத்தான் நாடி வேலை செய்யணும். சொர்க்கத்துக்கு எது தடையா நிக்குமோ அந்த தடையை தாண்டி போகக்கூடிய ஆற்றல் இருந்தா களமிறங்கலாம். இல்லையா பலவீனம் என்று நினைக்கிறீங்களா, நாசமா போயிருவோம் என்று நினைக்கிறீங்களா, அப்படி ஒதுங்கி நைசா ஒதுங்கி மறுமைக்கான வாழ்க்கையில வாழணும் என்றத இந்த விஷயத்துல நாங்க படிப்பினையாக பெறுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேர்மையான நீதியை நிலைநாட்டக்கூடிய, மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய, மக்களுக்காகவே பாடுபடக்கூடிய, மக்களை பாதுகாக்கும் கேடயமாக இருந்த ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்ற செய்தியை இந்த குர்ஆன் ஹதீஸ் வசனங்கள் செய்திகள்ல நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய நல்ல ஆட்சியாளர்களாக நம்முடைய ஆட்சியாளர்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.